Hello everyone, Parani Max here. Today's video is about marking scheme for 11th standard mathematics for the year 2020. Let's go through few instructions that teachers would follow as they evaluate an answer script. ஆல்ரெடி நம்ம இப்போ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேப்பர் வேல்யூ பண்ணிட்டு வந்திருக்கோம். நாளையிலிருந்து 11th ஸ்டாண்டர்ட் பேப்பரை வேல்யூ பண்ண போகிறோம். 12th எப்படி பண்ணுமோ சேம் மேனர் 11th பண்ண போகிறோம். இப்போ இந்த கீ நாளைக்கு நமக்கு சிஇஎஸ்ஓக்கு கொடுக்க போகிற கவர்மெண்ட் டிஜிஇ ப்ரெஸ்கிரைப்டு கீ தான் இது. இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 90 மார்க்ஸ்க்கு நம்ம வேல்யூ பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்டில் பண்ண மாதிரி தான். ஒரு 6 கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் நம்ம ஒரு முறை பார்த்து வச்சுக்கிட்டோமா போதும். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் தி ஆன்சர்ஸ் கிவன் இன் த மார்க்கிங் ஸ்கீம் ஆர் டெக்ஸ்ட் புக்ஸ் பவுண்ட். டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆன்சர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் பையன் போட்டிருந்தாலும் கீ ஆன்சரில் கொடுத்துருக்கிறதுக்கு தான் மார்க் கொடுக்கணுன்ட்டு கிடையாது. வேறு மெத்தடில் ஆன்சர் அறிவு பண்ணியிருந்தாலும் நம்ம அவங்களுக்கு மார்க் கொடுத்துடணும். அதான் செகண்ட் இது கொடுத்துருக்காங்க. தேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ த ஃபுட் நோட்ஸ் விச் ஆர் கிவன் அண்டர் சர்டைன் ஆன்சர் ஸ்கீம்ஸ். இப்போ இதை வந்து ஒரு சொல்யூஷன் புக்கு நமக்கு 11th இது நியூ ஸ்கீம்ன்றதால டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணி தான் இதை கீ ரெடி பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 4th இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு கொடுத்துருக்கோம். அதாவது 2 மார்க் 2 ஸ்டார்னு கொடுத்துருக்கா. சப்போஸ் நமக்கு ஆன்சர் தப்பாக இருக்கு, ஆனால் அந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதியிருந்தா அதுக்கு நீங்கள் 1 மார்க் கொடுத்துடணும். அதே சப்போஸ் அது 3 மார்க் கொஸ்டினாக இருந்தால் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. 3 மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்துடணும். 5 மார்க்னா 5 மார்க்ஸ் கொடுத்துடணும். 2 மார்க்ஸ்னா 2 மார்க்ஸ் கொடுத்துடணும். எப்போ நம்ம அதை செக் பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் ராங்காக இருந்தால் அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்புக்கு போயிட்டு அவங்க ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்து அது ரைட் ஃபார்முலாவாக இருந்தா அங்கே நம்ம கண்டிப்பாக அவார்டு 1 மார்க். ஓகேவா? ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் இந்த கேஸ் ஆஃப் பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4, இஃப் த சொல்யூஷன் இஸ் இன் கரெக்ட் தென் அவார்டு ஃபுல் மார்க் டைரக்ட்லி. சொல்யூஷன் எல்லாமே கரெக்ட்னா ஃபுல் மார்க் அப்படியே டைரக்டாக கொடுத்துட வேண்டியது தான். த ஸ்டேஜ் மார்க் இஸ் எசென்ஷியல் ஒன்லி இஃப் த பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் இன்கரெக்ட். ஆன்சர் தப்பாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டெப் மார்க்ஸ்க்கு நம்ம போகணும். அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ப்ளூ இல்லைன்னா பிளாக்ல எழுதியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவால்வேட் பண்ணணும். அதர்வைஸ் எவால்வேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது நமக்கு இதில் கோட் ஏ கோட் பி, அதில் ஆன்சர் ஸ்கிரிப்டில் அந்த டாப் ஷீட்டில் பையன் எதில் டிக் பண்ணியிருக்கானோ அதை பார்த்து, சப்போஸ் இப்போ டாப் ஏ டிக் பண்ணியிருப்பான், தவறுதலாக பி அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆப்ஷன் அந்த இது ரெண்டையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா பையன் வாழ்க்கைன்றதால நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாப் ஷீட்டில் அவன் வந்து ஏவை டிக் பண்ணிவிட்டு தவறுதலா அவனுக்கு பி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கலாம். கோட் பியில் இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் ரைட்டாக இருந்தால் அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும், அதை மாற்றி கரெக்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிங்க. 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிற மாதிரி கொஸ்டின் நம்பர் இருக்கணும், ஆப்ஷன் எழுதியிருக்கணும், ஆன்சர் எழுதியிருக்கணுன்றாங்க. அது எய்தர் கோட் ஏவோ கோட் பியோ எது இருந்தாலும் சரி, கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் எழுதியிருந்தால் 1 மார்க் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பையன் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷனே போடாமல் ஆன்சர் எழுதியிருந்தாலும் ரைட்டாக இருந்தால் நம்ம 1 மார்க் கொடுத்துட வேண்டியது தான். சப்போஸ் ஆன்சர் எழுதாமல் கொஸ்டின் நம்பர் எழுதி ஆப்ஷன் எழுதி வச்சிருந்தாலும் நம்ம மார்க் கொடுத்து தான் ஆகணும்.
அதில் இங்கே கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆப்ஷன் ரைட்டாக இருந்து ஆன்சர் ராங்காக இருந்தாலோ இல்லை ஆன்சர் ரைட்டாக இருந்து ஆப்ஷன் ராங்காக எழுதியிருந்தாலோ அப்போ தான் 0 மார்க் கொடுக்கணும். ஓகேவா? இந்த 11th ஸ்டாண்டர்ட் கீ பொறுத்தபடி கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ் தான். ஓகேவா? நோ மேயர் அட்டெம்ப்ட். ரைட்? +2லனாலும் நமக்கு மேயர் அட்டெம்ப்ட் இருந்தது. இதில் 1 மார்க்கில் நோ மேயர் அட்டெம்ப்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 மார்க் கொஸ்டின். அங்கே மேலே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, நம்ம சொன்னது தான். அதை நீங்கள் அப்படி பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 21 பாருங்கள் கொஸ்டின் நம்பர். இங்கே 1/x² - a². இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிடுறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணும்போது a/x - a + b/x + a அப்படின்னு போடுறோம். இது இருந்தால் 1 மார்க்கு. சப்போஸ் பையன் வந்து என்ன பண்ணலாம், இதை a/x + a + b/x - aன்னு எழுதியிருந்தாலும் கரெக்ட் ஃபார்ம் தான். நீங்கள் 1 மார்க் கொடுத்துடணும். இந்த ஏபி மாற்றி பாருங்க. a/x + a ஃபர்ஸ்ட்டும் x - a செகண்ட் எழுதியிருந்தா கூட அவார்டு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அதில் ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சு இது எழுதியிருக்காங்க பாருங்க, இதுக்கு 1 மார்க் கொடுத்துடணும். இது மைண்டில் வச்சுக்கணும். இது கொஸ்டின் நம்பர் 21 2 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22ல பாருங்க, ஏ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு a/7 ஃபேக்டோரியல் × 8 × 9 போட்டிருந்தா 1 மார்க்கு. ஏக்கு 81 போட்டிருந்தா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23ல பாருங்க, அந்த TR+1 நம்ம ஜெனரல் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁵ தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஜெனரல் டேர்ம் TR+1 = NCR x⁻n - r அந்த ஃபார்முலா படி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் x⁵ 680 அப்படின்னு போட்டிருந்தா இதுக்கு 1 மார்க் ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முக்கு. இதுக்கு 1 மார்க் 2. சப்போஸ் இவ 680 சிம்பிளிஃபை பண்ணாம கோஎஃபிஷியன்ட் x⁵ 17C5 அப்படின்னு போட்டு இருந்தாலும், ஓகேவா, சாரி 17C3 அப்படின்னு போட்டு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிடணும், ஃபுல் மார்க் கொடுத்துடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணி 680 போடணும்னு அவசியம் இல்லை. இப்படி கொடுத்துருந்தா கூட ஃபுல் மார்க் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24ல பாருங்க, அந்த நார்மல் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் x cos α + y sin α = p. p வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ ஆல்ஃபா 120 டிகிரி p. அதை சப்ஸ்டிட் பண்ணியிருந்தா 1 மார்க். இப்போ சப்போஸ் ஆன்சர் தப்பா இருந்தா ஃபார்முலா எழுதியிருந்தா நம்ம 1 மார்க் கொடுத்துடலாம். இப்போ p வந்து 6, ஆல்ஃபா 120 டிகிரி. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது ரிசல்ட் 1 மார்க் 2 மார்க். ஆர் எனி அதர் ஃபார்ம்னா இதை அவன் இன்டர்செப்ட் ஃபார்ம் y = mx + c அப்படின்னு மாற்றி எழுதியிருந்தாலும் நம்ம ஃபுல் மார்க் கொடுத்துட வேண்டியது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25ல பாருங்க, லிமிட் எக்ஸிஸ்ட் கேட்குறான். லிமிட் x → 0 லெஃப்ட் லிமிட் f(x) அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டிருந்தா 1 மார்க். லிமிட் x → 0 ரைட் லிமிட் f(x) டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்போ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் 1 மார்க் கொடுத்துடணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 26ல பாருங்க, எவாலுவேட் வேல்யூ கேட்குறான். லிமிட் x → 3 x - 3 × x - 2 ஹோல் டிவைடட் பை x - 3 போட்டிருந்தா 1 மார்க். எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்து, ஓகேவா, அப்போ நமக்கு இந்த x - 3 கேன்சல் ஆயிடுதா. எக்ஸுக்கு 3 கொடுத்தா 3 - 2 1, அதுக்கு 1 மார்க் 2 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க, சால்வ்னு சொல்லியிருக்கான். அப்போ சொல்யூஷன் tan - x + c அப்படின்னு போட்டா 2 மார்க்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 28ல பாருங்க, இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு அந்த ஐடென்டிட்டி தெரியணும். we know 1 + tan² x = sec² x. tan x கூட ஒரு கோ ஜாயின் பண்ணா 1 + cot² x = cosec² x. 1 + cot² x = cosec² x. அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கிட்டா இப்போ இங்க பாருங்க, இன்டகரல் ஆஃப் sec² x + cosec² x dx ஈக்குவல் டு, இப்போ அதை எழுதி இருந்தாவே இன்டகரல் 1 மார்க். அதுக்கடுத்து இதனுடைய இன்டகிரேஷன் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா sec² x வரும் பாருங்க, tan x. அப்புறம் பாருங்க, cot x இன்டகிரேட் பண்ணா -cosec² x. அப்போ பிளஸ்னா இங்க என்ன போட்டணும், மைனஸ். இதுக்கு 1 மார்க். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒன் கேன் டூ இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ன்றான். அப்படின்னா இது தனித்தனியா இன்டகிரேஷன்.
அதாவது integral of f of x plus g of x dx is integral of f of x dx plus integral of g of x dx. இதை பிரித்து எழுதியிருந்தாலும் நமக்கு இந்த ரிசல்ட் நம்ம மார்க் கொடுத்துடணும். கொஸ்டின் நம்பர் 29ல பாருங்க, ப்ராபபிலிட்டி. ஸோ த டோட்டல் ப்ராபபிலிட்டி, த ப்ராபபிலிட்டி இஸ் 1 அப்படின்னு போட்டிருந்தாவே, ப்ராபபிலிட்டி 1ன்னு போட்டிருந்தாலே 2 மார்க் கொடுத்துடணும். 30th கொஸ்டின்ல கொஸ்டினுக்கு லாக் எடுத்திருந்தாவே 1 மார்க் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் y dash equal to இதை எழுதியிருந்தா 1 மார்க். ஓகேவா? y dash equal to x power x into 1 plus log x or any other form எதில் எழுதியிருந்தாலும் 1 மார்க் கொடுத்துடணும். ஓகேவா? இதில் இந்த 30th கொஸ்டின் கம்பல்சரி. இதில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 21 to 30ல 21 to 29ல பையன் 6 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். 30th கொஸ்டின் கம்பல்சரி அந்த அமாங் த 7ல 30th கொஸ்டின் 1ஆ இருக்கணும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் 3, 3 மார்க் கொஸ்டின். ரைட்? இதில் 31ல பாருங்க, cos x is lies between -1 to +1. இதை போட்டால் 1 மார்க் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சு எக்ஸ் வேல்யூ போடுறோம் இல்லையா, எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும், அதை ஃபேக்டரைஸ் பண்ண கிரிட்டிக்கல் நம்பரில் -1/2, 1/4 வந்திருக்கும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு செமி ஓப்பன் இன்டர்வல் -∞, -1/2 யூனியன் செமி க்ளோஸ்ட் இன்டர்வல் 1/4, ∞. இதை எழுதியிருந்தா 2 மார்க்ஸ் கொடுத்தணும். ஓகேவா? இந்த ஸ்டெப்க்கு 1 மார்க்கு. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் -1/2, 1/4 கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு 1 மார்க்கு. யூனியன் இந்த இன்டர்வல் போட்டிருந்தா 1 மார்க்கு. அதை தான் இங்கே 2ன்னு சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. 3 மார்க்ஸ். அதை பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த யூனியன் இதை போடாமல் விட்டுட்டு இருந்தா அவங்க நமக்கு வந்து -1/2, 1/4ன்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு 1 மார்க் நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32ல பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6p4ன்னு போட்டிருந்தா 2 மார்க்ஸ் கொடுத்துடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தா நமக்கு அதுக்கு 1 மார்க் கொடுத்துடணும். 43,200. அப்போ 3 மார்க்ஸ் அது. நெக்ஸ்ட் பாருங்க, ஜாமெட்ரிக் மீன். கொஸ்டின் நம்பர் 33ல ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ak -1 அண்ட் ak +1 சொல்லியிருக்கான். அப்போ நமக்கு அந்த ஃபார்முலா எழுதியிருந்தா 1 மார்க். இந்த ஸ்டெப் இல்லைனா, இந்த ஸ்டெப் இருந்தால் டைரக்டாக இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஜாமெட்ரிக் மீனுக்கு ஃபார்முலா அதுக்கு 1 மார்க்கு. டைரக்டாக இந்த ஸ்டெப் இருந்தாலும் 1 மார்க், 2 மார்க்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணி a into r to the power of k minus 1 or ak இதுக்கு 1 மார்க். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க, x cos 45 plus y sin 45 equal to p. அதாவது நார்மல் ஃபார்ம்ல x cos alpha plus y sin alpha equal to p. அதான ஃபார்மட் நமக்கு. ஆல்ஃபா 45 கொஸ்டின்ல கிவன், இது p. இந்த p வேல்யூ தான் நம்மள கேட்குறான். அப்போ ஈக்குவேஷனுக்கு நீ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டால் ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் p. ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு cos 45 1/√2 sin 40 1/√2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது x plus y equal to 6 into √2. அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. ரைட்? இங்கே இது வந்து நமக்கு டிட்டர்மினன்ட். ஓகேவா? இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ பாரு. டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் ரோ 7 3, செகண்ட் ரோல 5 3. அதை எழுதியிருந்தாவே 2 மார்க்ஸ் கொடுத்துடணும். அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் 6ன்னு போட்டிருந்தா 1 மார்க், 3 மார்க்ஸ். இது வேற எந்த மெத்தட்னாலும் நீ போடலாம். ஒன் கேன் டூ பை டிஃபரெண்ட் மெத்தட். எந்த மெத்தட்ல போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்துடணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36ல பாருங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்குறான். 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஃபார் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் y1 1/x log x, அதுக்கு 1 மார்க். அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா இந்த ரிசல்ட், அதுக்கு 2 மார்க்ஸ். அப்போ இது ரிசல்ட் தப்பா இருந்து u/v டிஃபரன்சியேஷன் அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு நீங்க 1 மார்க் கொடுத்துடணும். ஓகேவா? u/v ரூலுக்கு 1 மார்க் கொடுத்துடணும். கொஸ்டின் நம்பர் 37ல பாருங்க, இன்டகிரேஷன். பாருங்க, இந்த ஸ்டெப் இந்த 1/16 காமனா எடுத்துட்டு இன்டகிரலா 1/1 plus t² dt, இதுக்கு 1 மார்க். இப்போ 1/16 நமக்கு காமன். இன்டகிரலா 1/1 plus x² dxனா
tan inverse x தானே ஃபார்முலா. இங்கே t இருக்கு, tan inverse t. tக்கு வேல்யூனா x பவர் 16 ப்ளஸ் ஒரு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் c போட்டிங்கன்னா 2 மார்க். சப்போஸ் இது தப்பாக இருந்தால் அந்த இன்டெக்ரலாக 1/1 + t ஸ்கொயருக்கு tan inverse tன்னு போட்டிருந்தா கூட 1 மார்க் கொடுத்துடணும். 1 + 1 2 கொடுத்துடலாம். tக்கு x பவர் 16 சப்ஸ்டிட் பண்ணியிருந்தா 3 மார்க்ஸ். 1 + 2 3 கொடுத்துடலாம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 38 வெக்டார் இதனுடைய வேல்யூ கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், a கிராஸ் b பிளஸ் a கிராஸ் c அது அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி வெக்டார் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தா 1 மார்க். ஈக்குவல் டு இது எல்லாமே அப்படியே a கிராஸ் b, இந்த b கிராஸ் c என்ன ஆயிடும், மைனஸ் a கிராஸ் b கேன்சல் ஆயிடும். a கிராஸ் c இது மைனஸ் a கிராஸ் c கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த b கிராஸ் c மைனஸ் b கிராஸ் c கேன்சல் ஆயிட்டா வெக்டர் குவான்டிட்டின்றதால 0 வெக்டார். 0 போட்டு இருந்தா மார்க் கொடுக்க கூடாது. 0 வெக்டர் போட்டு இருந்தா அதுக்கு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x does not exist னு எழுதியிருந்தா 2 மார்க். டிஃபைன் பண்ணியிருந்தா 1 மார்க், 3 மார்க்ஸ். இந்த கொஸ்டின் நம்பர் 40 கம்பல்சரி ட்ரிக்னாமெட்ரி. அப்போ நமக்கு கொஸ்டின் நம்பர் 31ல இருந்து இதில் 3 மார்க் செக்ஷன் சியில் பார்ட் 3ல 39 வரைக்கும் 9 கொஸ்டின்ல 6 தான் அவன் ஆன்சர் பண்ணணும். இந்த 40th கொஸ்டின் கம்பல்சரி 7 இதோட இன்க்ளூடிங் 7 இருக்கணும். இங்க பாருங்க, a tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் b ஈக்குவல் டு c செகண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருந்தா 1 மார்க். a tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் b ஈக்குவல் டு c பிளஸ் c tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருந்தா 1 மார்க். tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு c மைனஸ் b பை a மைனஸ் c எழுதியிருந்தா 1 மார்க், 3 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு பார்ட் 4 டி பார்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் எய்தர் ஆர்னு இருக்கும், 7 நம்ம எழுதணும், எய்தர் ஆர். இப்போ கொஸ்டின் நம்பர் 41ல ஏ. இதில் இங்க பாருங்க, f of x ஈக்குவல் டு 2x, x வந்து கிரேட்டர் than or equal to 0ன்னு கொடுத்துருக்கான். அப்புறம் 0னா x லெஸ் தென் 0. இதை எழுதியிருந்தா f of x ஃபங்க்ஷன் 1 மார்க் கொடுத்தணும். அடுத்து பாருங்க, இப்போ இங்க இந்த கிரேட்டர் than or equal to 0வை ஈக்குவல் டு 0ன்னு தனியாகவும் போடலாம். ஓகேவா? இதோட சேர்த்தும் போடலாம். இன்இக்வாலிட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல தான் ஈக்குவல் டு வரணும். இங்க 2x x கிரேட்டர் than 0ன்னு போட்டா இங்க x லெஸ் than or equal to 0ன்னு வரலாம். இப்போ இங்க ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதால இங்க ஈக்குவல் டு கொடுக்கல, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். g of x எழுதியிருந்தா அதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க g காம்போசிட் f அதுக்கு 2 மார்க் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ f காம்போசிட் g எழுதியிருந்தா 1 மார்க், டோட்டலா 5 மார்க். அப்போ இங்க ரெண்டையும் வெரிஃபை பண்ண சொல்ல, g காம்போசிட் f ஃபைண்ட், அப்புறம் f காம்போசிட் g. இதை வந்து என்ன பண்றா பாருங்க, நோட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் கேன் டிஃபைன் த ஃபங்க்ஷன் அட் x ஈக்குவல் டு 0 செப்பரேட்லி. நம்ம இங்க சொன்னோம்ல, இந்த ஈக்குவல் டு தனியாகவும் அவங்க போட்டு எழுதலாம். ஓகேவா? ரைட், இது 5 மார்க். ஆர் அதில் பாருங்க, ப்ரூவிங் ஆர் ரிஃப்ளெக்சிவ்னு ப்ரூவ் பண்ணா 1 மார்க் கொடுத்துடணும். ஆர் வந்து அந்த ரிலேஷன், ஆர் மீன்ஸ் ரிலேஷன், சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணா 1 மார்க். டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணா 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாமே ஈக்குவல்னா ஆர் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எழுதியிருந்தா 1 மார்க், 5 மார்க்ஸ். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ்னு சொன்னா 1 மார்க், சிமெட்ரிக்னு சொன்னா 1 மார்க், டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா 2 மார்க்ஸ், 4. அப்போ ஈக்குவலன்ஸ்னு சொல்லிட்டா இந்த 3 ஹோல்ஸ் கூட்டினா ஈக்குவலன்ஸ். அப்போ நமக்கு அதுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42ல பாருங்க, எய்தர் பார்ட் பாருங்க. x அந்த ஃபங்க்ஷன் என்ன, 2x மைனஸ் 3 ஹோல் டிவைடட் பை x மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 4 அப்படி எடுத்துடுறோம். அப்போ இதை கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வச்சு பிரிக்கும் போது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3/2ல நெகட்டிவா இருந்தா அப்போ அதுக்கு 1 மார்க் கொடுத்துடணும். இப்போ நமக்கு இங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னென்ன வந்திருக்கும், 3/2 2 4 அப்படின்னு வந்திருக்கும். f dash of x ஃபேக்டரைஸ் பண்ணா இந்த 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும்.
ஓகேவா? அந்த 3 பாயிண்ட்ஸை எழுதியிருந்தாலே நம்ம ஒரு மார்க் கொடுத்துடணும். எப்போ இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் தப்பாக அறிவு பண்ணியிருந்தா அங்கே போனோம். அப்போது இது ஒரு இன்டர்வல் நெகட்டிவ் 1 மார்க். அப்புறம் 3/2 to 2 ஒரு ரியல் இன்டர்வல் ட்ரான் பண்ணிட்டு அதில் கூட நீ போடலாம். அது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 மார்க் கொடுத்துடணும். அடுத்தது 2 to 4 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். இப்போ இங்கே பாரு சைன் இதுக்குள்ளே தானே எடுக்கணும். அப்போ அது நெகட்டிவ் வந்திருந்தா அதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் 4 to infinity ஒரு 5 எடுத்து கொடுத்து அது ப்ளஸ்ன்னு வந்திருந்தா அதுக்கு 1 மார்க்கு. அப்போ இந்த வேல்யூ எங்க இருக்கு? வேல்யூ ஆஃப் எக்ஸ் எங்க இருக்குன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -∞, 3/2 யூனியன் 2, 4. இது மொத்தத்திலே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இதை எழுதியிருந்தா அதுக்கு 1 மார்க். ஓகேவா? இதை இப்படி எழுதாம ரியல் லைன் யூஸ் பண்ணி இப்போ நான் சொன்னல எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அதை போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்தணும். கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் போட்டு -∞ டுவர்ட்ஸ் ரைட்டு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் +∞. நம்ம கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ் வேல்யூஸ் இருக்குல்ல, ஸ்மால் வேல்யூ எது 3/2 ஃபர்ஸ்ட் போடுவேன், அப்புறம் பக்கத்தில் 2, அப்புறம் பக்கத்தில் 4. அந்த இன்டர்வல் எடுத்துட்டு அப்படி கூட போடலாம். ஆர் பாருங்க 42ல் பி ஆர் ட்ரிக்னாமெட்ரி. எல்ஹெச்எஸ் 2 cos of a plus b into cos of a minus b plus 1 minus 2 sin square c, அதுக்கு 2 மார்க்கு. அப்புறம் இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குல்ல 2 cos of a plus b into cos of a minus b, அதுக்கு அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் எழுதுனா 2 மார்க்கு. ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருந்தா 1 மார்க்கு. இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆர்ஹெச்எஸ் பையன் எழுதியிருந்தாலே 1 மார்க்கு. பாரு எல்ஹெச்எஸ் இது அதை எழுதியிருந்தா 1 மார்க்கு. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43ல எய்தர் பாருங்க ஏ, அதில் பி பிளஸ் சி ஹோல் டிவைடட் பை ஏ இன்ட்டு சைன் a/2 ஈக்குவல் டு, இதை எழுதியிருந்தா 2 மார்க்கு. சைன் பி பிளஸ் சைன் சி பிளஸ் சைன் டி ஃபார்முலா இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிட்டு இதை இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு. காஸ் ஆஃப் பி மைனஸ் சி ஹோல் டிவைடட் பை 2 போட்டால் 1 மார்க்கு. ஓகேவா? ஆர்ஹெச்எஸ் இதை 5 மார்க்ஸ். ஆர் 43ல் ஆர் பாருங்க, பைனாமியல்ல 5 into 1 plus 1 by என்ன இருக்கு பாருங்க, இங்க 121.25 whole power 1/3. ஓகேவா? 1 plus 1 by 125 whole power 1/3. இதை எழுதியிருந்தாலே 2 மார்க்ஸ். அப்புறம் இதை பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன், அதை 1 plus n into a அதை போட்டிருந்தீங்கன்னா 2 மார்க்கு. இது சப்போஸ் தப்பா போட்டிருந்தா அந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷனுக்கு 1 மார்க் கொடுக்கணும். பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் இது ஃபைனல் ரிசல்ட் 5.01, அது போட்டால் 1 மார்க், 5 மார்க்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 44ல பாருங்க, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொஸ்டின் பி ஆஃப் 1 n = 1, பி ஆஃப் 1 இஸ் ட்ரூன்னு போட்டால் 1 மார்க் கொடுத்துடணும். அப்புறம் அஸ்யூமிங் பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு சொன்னால் 1 மார்க் கொடுத்துடணும். அப்புறம் பி ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூன்னு போட்டிருந்தா 2 மார்க் கொடுத்துடணும். ரிமைனிங் நம்ம ஃப்ரம் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருந்தா 1 மார்க். இங்கே நீ பார்க்க வேண்டியது என்னன்னா, கொஸ்டின் பி ஆஃப் 1 லெட் n = 1, பி ஆஃப் 1 இஸ் ட்ரூன்னு சொன்னால் 1 மார்க், லெட் n = கேன்னு சொன்னால் 1 மார்க், பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. அப்புறம் பி ஆஃப் கே பிளஸ் 1, n = k plus 1, when p of k is true, p of k plus 1 is true, 1 mark. Therefore p of n is true, 1 mark, 5 mark. அதுக்கு or அந்த 44க்கு r பாருங்க, அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் பேரலல் நம்ம என்ன பண்ணுவோம், 3/-4 = -3/4 = -3/4, 2 மார்க். அது நம்ம பேரலல்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன x/y, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yன்னு போடுவோம்ல அது. நெக்ஸ்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் a pair of parallel lines. ஏன்னா 2 இது ஈக்குவலாக இருந்தால் பேர் ஆஃப் பேரலல், அதை எழுதியிருந்தால் 1 மார்க்கு. டிஸ்டன்ஸ் 8/5ன்னு போட்டிருந்தா 2 மார்க்கு. ஸ்டார் ஏன் போட்டிருக்குன்னா, சப்போஸ் அது தப்பானா ஃபார்முலா எழுதியிருந்தால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவுக்கு 1 மார்க். ஓகேவா? அதே போல் இங்கேயும் ஏன் ஸ்டார் போட்டிருக்குன்னா, பேரலலுக்கு ஃபார்முலா எழுதியிருந்தா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, இது சப்போஸ் தப்பாக இருந்தால் அதுக்கு 1 மார்க். அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க, டிட்டர்மினன்ட். இந்த ஸ்டெப் இதை எழுதி கொஸ்டினை எழுதி
இங்கே R1 அப்படியே இருக்கா, R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணால் சைன் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி தானே அது. இன் a determinant interchange any two rows or any two columns, the numerical value is unaltered, it change only its sign. ஒரு அணிக்கோவையில் 2 நிறை அல்லது நிரலை பரிமாற்றம் செய்தால் அணிக்கோவையின் மதிப்பு மாறாது, ஆனால் குறி மாறும். ஓகேவா, அப்போ 2 மார்க் வந்துடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிலேயே 4 படி கே, அதை மல்டிப்ளைங் எனி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி ரோ ஆர் காலம், ஏதாவது ஒரு ரோ இல்லை ஒரு காலமில் மல்டிப்ளை பண்ண மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் எடுத்துமே பண்ணிட்டோம், அதுக்கு 1 மார்க். அப்புறம் ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணால் 2 மார்க்ஸ். அவன் RHS எழுதியிருந்தா கூட நீங்கள் 2 மார்க் கொடுத்துட வேண்டியது தான். ஓகேவா, இது 45ல் எய்தர். நெக்ஸ்ட்டு 45ல் ஆர், இது நமக்கு வெக்டர். ஓகேவா, அவன் என்ன பண்ணுவான், ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் ஏபி பிளஸ் ஏடி பிளஸ் சிபி பிளஸ் சிடி ஈக்குவல் டு 4EF வெக்டர்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு டயக்ராம் போட்ட ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க். ஒரு பேரலோகிராம் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டால் குவாட்ரிலேட்ரல், ஒரு குவாட்ரிலேட்ரல் ட்ரான் பண்ணால் ரஃப் டயக்ராம் 1 மார்க். குவாட்ரிலேட்ரல் போடணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்க நோட்டு, 1 கேன் டூ த ப்ராப்ளம் வித்தவுட் டயக்ராம். டயக்ராம் போடலனா கூட நீ 5 மார்க் கொடுத்துடணும். ஓகேவா, ஸோ ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு 4, டயக்ராமுக்கு 1 5. ஓகேவா, அப்புறம் இது வந்து 4EFன்னு காட்டிடுறல்ல, அங்கே 2 மார்க்ஸ். ஓகேவா, ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். டயக்ராம் இருந்தாலும் டயக்ராம் இல்லைனாலும் இந்த கொஸ்டின் 5 மார்க் கொடுத்தணும். அடுத்து பாருங்கள் 46, அதில் எய்தர் பார்ட் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டியிலிருந்து பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 லெஃப்ட் லிமிட் 4x + 5 = 17 வருது, அதை கண்டுபிடிச்சிருந்தா 2 மார்க்ஸ். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ரைட் லிமிட்டு 4x - 5 = 7 கண்டுபிடிச்சிருந்தா 2 மார்க்கு. இப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு காமிச்சா 1 மார்க்கு. அப்போது நாட் ஈக்குவல் என்ன அர்த்தம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 லெஃப்ட் லிமிட் நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ரைட் லிமிட்டு. அப்போ அது டிஸ்கண்டினியூஸ் அட் x = 3, ஏன்னா லிமிட் 3 தானே. அதான் இதை எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க். ஆர் 46ல் ஆர் பாருங்க, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் y² of 1 - x² = sin inverse of x whole square. அந்த ஸ்டெப் இப்படி மாற்றி இருந்தால் 2 மார்க்கு. அப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஸ்டெப் போட்டு இருந்தால் 1 மார்க்கு. ஆன்சர் எடுத்து எழுதியிருந்தால் 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அது. ஓகேவா, அடுத்து 47 பாருங்க, எய்தர் இன்டகிரேஷன் 4 டைப்ஸில் இது 3rd டைப், அதுலேருந்து கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டினில் இதை ஏபி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதாவது என்ன செய்வோம்னா, கொஸ்டினில் நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஒர்க்கிங் ரூல் இருக்கும். இதுக்கு நியூமரேட்டர் ஈக்குவல் டு a இன்ட்டு d/dx ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ் பின்னு போடுவோம். ஓகேவா, இங்கே பாருங்க, a இன்ட்டு d/dx ஆஃப் டினாமினேட்டர் x² டிஃபரன்ஷியேட் பண்ணி 2x, 2x பண்ணால் 2, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 வந்துடுச்சா, -7. அதான் பி வேல்யூ. அப்போ அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி அதை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இது அதுக்கு 2 மார்க்ஸ். இன்டகிரேட் பண்ணிடுற, இது சிம்பிளிஃபிகேஷன், இதனுடைய இன்டகிரேஷன். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு 5 மார்க்ஸ். இந்த இடத்த இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இது நியூமரேட்டர் ஈக்குவல் டு a இன்ட்டு d/dx ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ் பி. அந்த b வேல்யூ a வந்து 5/2 வந்திருக்கும், b 7, அதுக்கு 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை தனித்தனியாக 5/2 வெளியே எடுத்துட்டு இது ஒரு இன்டகிரேஷன், இங்கே -7 இது ஒரு இன்டகிரேஷன். இது என்ன ஆகிடும், டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ண நியூமரேட்டர் வரதால லாக் ஆஃப் டினாமினேட்டர் போட்டோம். இது என்ன ஆகிடும் பாருங்க, -7 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணி டினாமினேட்டரை. அப்புறம் நமக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் dx/x² + a² ஃபார்முலா 1/a tan inverse x/a + c, அதை அப்ளை பண்ணும்போது இது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர் பார்ட் வந்து ப்ராபபிலிட்டி. P of A1 = P of A2 = 1/2 போட்டிருந்தா 1 மார்க்கு. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் P of B/A1 = 6/10 போட்டிருந்தா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி P of B/A2 = 2/4 போட்டிருந்தா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் P of B = 11/20, 2 மார்க்கு. இது சப்போஸ் 11/20 வரலன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு 1 மார்க். ஓகேவா, இவ்வளோதாங்க. இந்த கீ படி நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி +2 பண்ணமோ அதே போல்
+1ஐயும் நம்ம வேல்யூ பண்ணிடலாம். ரைட்? தேங்க்யூ.